வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேச தெரியாத குழந்தைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸும் எனக்கு வந்துருந்துச்சு. அதில் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே மேடம், என் குழந்தை இப்போ நீட்ஸு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இப்போ அவனோட நீட்ஸ் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுறான், அடுத்த லெவல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த இடத்துல நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகிடுறோம், அந்த இடத்துல தான் எங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு விஷயத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பியில் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை தனக்கு தேவையானதை மற்றவங்கக்கிட்ட சொல்ல தெரியணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இப்போ இந்த குழந்தைங்க நீட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் கம்யூனிகேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு எப்படி மூவ் பண்ணுறது, என்ன விஷயங்கள் சொல்லித்தரது அப்படின்றது தெரியல. நான் அதை அக்ரி பண்ணுறேன், கண்டிப்பாக புரியுது எனக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான ஐடியாஸ் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஐடியாஸ் 7மே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட டே டு டே லைஃப்பில், டெய்லி ஆக்டிவிட்டீஸில், வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைகிட்ட நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறைய அந்த குழந்தைகிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெற்றோர்கள்ட்ட நான் கேட்பேன், உங்கள் குழந்தைக்கு வீட்டில் உள்ள பொருள்லாம் தெரியுமா? ஃப்ரிட்ஜ் எங்கே, டிவி எங்கே, சாமி ரூம் எங்கே, குதிரை எங்கே, ஒரு பொம்மை எங்கே, அந்த மாதிரிலாம் கேட்டால் அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உனக்கு தெரியாது மேடம், நாங்கள் சொல்லித்தரல மேடம். கிச்சனில் வந்தால் உப்பு எங்கே இருக்குது, ஜூஸ் எங்கே இருக்குது, அந்த பாட்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது மேடம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நான் கேட்டேன், இது தெரியுமா உங்கள் குழந்தைக்குன்னு கேட்டால் தெரியும், அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் வரணும். ஸோ அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களை பற்றியும் அந்த குழந்தைக்கு அவேர்னஸ் கொடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை எடுத்து அப்படியே நீங்கள் எடுத்து கொடுக்குறது பதிலாக, இந்தா வாட்டர் பாட்டில் பிடி, இந்தா தண்ணி குடி, இந்தா பிஸ்கெட் சாப்பிடு, இந்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணலாவா, பிஸ்கெட் பேக்கெட்டை பிடி, ஓப்பன் பண்ண தோற எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். சாமி கும்பிட்றப்ப வா, சாமி ரூம் கதவு திறக்கலாம் வா, மணி அடிக்குது பார் மணி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ சுற்றி இருக்கிற நாலேஜ் அந்த குழந்தைக்கு, என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த நாலேஜ் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். அந்த குழந்தை எடுத்தவுடனே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். அந்த குழந்தைக்கு நீங்கள் புரிய வச்சா மட்டும்தான் அந்த குழந்தையால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை பிரெயினில் சேவ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ண அந்த குழந்தையால் முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டெவலப் ஆகணுன்னாக்கா அந்த குழந்தைக்கு நீங்கள் புரிதல் திறன் டெவலப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களை பற்றின பெயர்களும் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. இன்னொன்று, 2வது முக்கியமான பாயிண்ட்டு, அந்த குழந்தைய நீங்கள் வெளியில் அழைச்சிட்டு போங்க. சில சமயம் நம்ம பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் ரொம்ப செட்டப் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட சொல்லி வெளியில் அழைச்சிட்டு போங்க. வெளியில் அழைச்சிட்டு போகிறப்போ ஒரு பார்க்காக இருக்கட்டும், ஒரு பீச்சாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போனாலும் ஓகே. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே காமிங்க. ரோட்டில் போகிறப்போ என்னெல்லாம் போகுதுன்னு காமிங்க. ஒரு ட்ரக்கு போகுதுடா, ஒரு லாரி போகுது, ஒரு ஆட்டோ போகுது, ப்ரும் ஆட்டோ போகுது, ட்ருன்னு பைக்கு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட்டு போங்க. பேசிக்கிட்டே சொல்லிக் கொடுங்க. ஒன்றுனே காமிச்சு 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 சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பண்ணாலே அந்த குழந்தைக்கு ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் என்ன மேடம் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மெனு கார்டை வச்சு மெனு கார்டில் என்னெல்லாம் இருக்குன்றது அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஏதாவது ஒரு பிக்சர் ட்ராயிங் ஏதாவது இருந்துச்சுனாக்கா குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த பிக்சர் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிச்சு அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு ஜாயிண்ட் அட்டென்ஷன் டெவலப் ஆகும். அதை பிக்சரை பார்க்குறது, உங்களை பார்க்குறது, நீங்கள் ஏதோ சவுண்டு கொடுத்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறது, இன்னும் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வெளியில் போகிறப்போ அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் சொன்ன மாதிரி, குழந்தை வெளியில் போனால் கரெக்டாக பிஹேவ் பண்ண தெரியாது, அழுதுகிட்டே இருப்பான், சுற்றிக்கிட்டே இருப்பான், எல்லா பொருளையும் எடுத்து கீழே போடுவான், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது, அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம நிறைய இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டு போகாமல் இருந்துடுறோம்.
அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வெளி உலகத்துக்கு நம்ம எக்ஸ்போஷரே கொடுக்கல. ஸோ அந்த எக்ஸ்போஷர் கொடுத்தா தானே அந்த குழந்தை 4 பேரை பார்க்கும், அவங்க வீட்டுக்கு போய் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும், எப்படி இருக்கணும், என்ன பொருளை எடுக்கலாம், எந்த பொருளை எடுக்கக்கூடாது, எப்படி கத்தணுமா கத்தக்கூடாதா, வீட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் எப்போ அந்த குழந்தை கற்றுக்கும். ஸோ அந்த குழந்தை இது மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி வீட்டிலே வச்சுருக்காதீங்க. வெளியில் அழைச்சிட்டு போனால் தான் அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நமக்கும் தெரியும், வளர சேஞ்சஸ் இருக்கான்றது நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கவாவது உங்கள் மனசு தோணும் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம சும்மாவே இருந்தோன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைய வச்சுருப்போம். வெளியில் போகிறப்ப தான் இன்றைக்கி இப்படி இருக்குது, அந்த குழந்தை வித்தியாசமாக இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாவது கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், மனசில் ஏதாவது உறுத்தல் உங்களுக்கு இருந்திருக்கும் குழந்தைய பற்றி. வேறு யாராச்சும் சொல்கிறப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான தீர்வு என்னன்றதை நம்ம யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காவது வெளியில் அழைச்சிட்டு போங்க, 4 பேரை பார்க்கட்டும். சொந்தக்காரங்க வீட்டுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ, பக்கத்து வீட்டுக்கோ அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் நீங்கள் விளையாட வைங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இல்லாமல் எப்படி இருக்காங்க, நீங்கள் இருந்தால் எப்படி இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை கற்றுக்கவும் செய்யும். 4வது பார்த்தீங்கன்னா, நிறைய சமயத்தில் நம்ம குழந்தைகிட்ட இது சொல்லு அது சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயத்த மாடல் பண்ணுறது நம்ம மறந்துடுறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாய் வந்துச்சுன்னா ஹாய் அப்படின்னு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி காமிங்க. கொட்டாய் வர்றப்போல ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து அதுவும் இன்னொருத்தர கொட்டாய் வர்றப்போ அவங்களுக்கு வர்றப்போ அவங்களும் சவுண்டோடு பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு இமிட்டேஷன் ஆச்சா? ஹச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தும்முறப்போ அந்த குழந்தையும் ஓகே நம்மளும் தும்முறப்போ ஹச்சுன்னு சவுண்டு கொடுத்து நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக ஒரு சின்ன சவுண்ட் இமிட்டேஷன், அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கனெக்ஷன் நமக்கு நல்லா டெவலப் ஆகும். குழந்தை இருமுனாலும் சரி, தும்முனாலும் சரி, ஃபார்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நீங்கள் அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அந்த சவுண்டை இமிட்டேட் பண்ணி காமிங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்தை. அதுவும் இல்லாமல் அனிமல் சவுண்ட் சொல்லிக் கொடுங்க, வெஹிக்கிள் சவுண்ட் சொல்லிக் கொடுங்க. சவுண்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும், ஆனால் அந்த குழந்தையாக பேசணுன்றப்போ அந்த சின்ன சவுண்ட்ஸில் தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சவுண்ட்ஸ் இந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபன்னியாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைய ஈஸியாக நம்மளை கேட்ச் பண்ணுவாங்க. 5வது ஐடியா, ரீட் புக்ஸ். நிறைய புக்ஸ் வாங்கி போடுங்க. சும்மா ஏபிசிடி புக்கு, ஆனா அவனா புக்கு, 1 2 3 புக்கு கிடையாது. ஸ்டோரி புக்கு, எந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கூட இல்லாத மாதிரி வெறும் பிக்சர்ஸாக நீங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பிக்சர்ஸாக காமிச்சு பேசுங்க. யானை வருது, பூனை வருது. குழந்தைகளுக்கு எப்போவுமே அனிமல்ஸு, வெஹிக்கிள்ஸு, அப்புறம் சாப்பாடு ஐட்டம், கிச்சன் ஐட்டம்ஸு, விளையாட்டு பொருட்கள், அந்த மாதிரி பிக்சர்ஸை காமிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க, கவனிப்பாங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரி புக்ஸை வச்சு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க. அதில் சவுண்ட்ஸ் நிறைய மேக் பண்ணுங்கள், காமெடியாக பண்ணுங்கள். ஐயோ தொட்டுச்சோ குத்துதுடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபன்னியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை இன்னமும் அவங்க படுறாங்களே அப்படின்ட்டு நம்மளை பார்க்குறதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த புக்கையும் பார்த்து கவனிக்கிறதுக்கும் அந்த குழந்தை ஃப்யூச்சரில் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி. எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நம்மக்கிட்ட பேசுகிறப்பவும் சரி, நாம் குழந்தைகிட்ட பேசுகிறப்பவும் சரி, நாம் ஃபோனு யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் டிவி ஆன் ஆகிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபோன் பார்க்குறப்பவும் சரி, டிவி ஓடுறப்பவும் சரி, நம்மளால் முழு கவனம் அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்க முடியாது. குழந்தைங்களும் நம்ம கவனிக்கலை அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறப்போ தயவு செஞ்சு ஃபோனு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இல்லை தூரமாக எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க கூட நீங்கள் குழந்தையாக மாதிரி விளையாடுங்க. ஸ்க்ரீன் டைம் நம்ம பார்த்தாலும் தப்பு தான். குழந்தைங்க மட்டும் ஸ்க்ரீன் டைம் கிடையாது, குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்கும் உண்டு. நம்ம குழந்தைகிட்ட இருக்கிறப்போ ஹெல்த்தியான ஒரு டைம் அந்த குழந்தைகிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு அப்பப்போ ஃபோனை பார்க்குறது, மெசேஜை பார்க்குறது, ஒரு கால் அட்டன் பண்ணுறது, நான் அப்புறம் பேசுகிறது வைக்கிறது, அதெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் கொடுக்காம குழந்தை கூட முழு நேரமும் ஃபுல் டைம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காருங்கன்னா அந்த அரை மணி நேரமும் குழந்தை கூட மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான் குழந்தை கூட நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், அவ்வளோ விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட் பாயிண்ட், ஆஸ் யூஷுவல், நான் எல்லாருக்குமே எப்போவுமே சொல்கிற ஒரு அட்வைஸ், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சைல்டு. இது எல்லாமே பண்ணுறது ஃபோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள், நான் 6 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா,
எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணால் குழந்தைக்கு பேச்சு வருது நீங்கள் நம்புறீங்கன்னா அது தப்பு. ஃபோர்ஸ் பண்ணி வர்ற வார்த்தைகள் எதுவுமே நிலைக்காது. கொஞ்ச நாள் அந்த குழந்தை மறந்துடும். இல்லை அது கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ண தெரியாது. தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை திணிச்சிடலாம், ஃபோர்ஸ் பண்ணி இதை சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப 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 தப்பான விஷயம். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய பேச வச்சிடலான்ற எண்ணத்தை நீங்கள் அடியோடு மறந்துடுங்க. டெஃபினட்டாக ஃபோர்ஸ் பண்ணால் அது பேச்சு வராது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் விளையாடிக்கிட்டே நான் சொன்ன ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். குழந்தைகிட்ட நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தை சீக்கிரமாகவே பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.